அடிப்படை கணக்கு, இந்த அடிப்படை குணம் தெரியாத நம்முடைய முதலமைச்சர் அவருக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. அதனால் இதையெல்லாம் நீங்கள் உங்கள் மனதிலே ஏற்றி வையுங்கள். ஏன்னா இதற்கு பிறகும் ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு தயாரா? நீங்க தயாரா? அடுத்த கட்ட போராட்டம் என்ன பண்ணலாம்? அடுத்தது சிறை நிரப்பும் போராட்டம். சிறை நிரப்பும் போராட்டம். ஆனா ஜனநாயக வழியில சிறை நிரப்பும் போராட்டம். ஏன்னா உங்களை பத்தி தெரியும், எனக்கு உங்களை பத்தி தெரியும். அதன் பிறகும் கொடுக்கலனா அப்புறம் நமக்கு தெரிஞ்சது என்ன? சாலை மறியல். ஐயா அவர்கள் ஒரு வாரம் சாலை மறியல் போராட்டத்தை நடத்தினார். நம்ம இடஒதுக்கீடு கொடுக்கின்ற வரை சாலை மறியல் போராட்டம். அது திமுக அரசை பொறுத்தது. ஒரு நாள்ல கொடுத்துட்டு போலாம், அரை நாள்ல கொடுத்துட்டு போலாம், இல்ல போராட்டத்துக்கு முன்பு கொடுத்துட்டு போலாம். அதனால நிச்சயமாக நடக்கும். இது நம்முடைய உரிமை. இது சலுகை கிடையாது, இது நம்முடைய உரிமை.